அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? ecom மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். ecommerceோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங்னா என்ன, ரிட்டர்ன் ஃபைலிங்கோடைய டியூ டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மாதம் ரிட்டர்ன் ஃபைலிங் அப்படிங்கிறத ஒன்று பண்ணியே ஆகணும். ரிட்டர்ன் ஃபைலிங்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த ஜிஎஸ்டி நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்டி நம்பரை யூஸ் பண்ணி என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க, என்னென்ன சேல் பண்ணீங்க. உதாரணத்துக்கு ஒரு 4 ஹோல்சேல் கடைகளில் பொருளை வந்து நீங்கள் சேல்ஸுக்காக வாங்கியிருப்பீங்க. இப்போ 4 பில்லு உங்கள்கிட்ட இருக்கும். இந்த ஜிஎஸ்டி நம்பரை யூஸ் பண்ணி 4 பில்லு வச்சுருப்பீங்க. அதோடைய கணக்கு கரெக்டாக வந்திருக்கா? அதே மாதிரி நீங்கள் சேல் பண்ணியிருப்பீங்க. அந்த 10,000 20,000 வாங்கியிருப்பீங்க பொருளை, அதை நீங்கள் இன்னொரு நபருக்கு விற்றுருப்பீங்க. ஒரு 5,000 குட்ஸ் மட்டும் விற்றுருப்பீங்க. அதுக்கு ஒரு 4 பில்லு போட்டிருப்பீங்க. அந்த 4 பில்லையும் போய் என்ட்ரி பண்ணி அதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டியோ அதை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது. இதுதான் வந்து ஃபைலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாதம் கவர்மெண்ட்டுக்கு பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து சேல் பண்ணாலும் சரி, பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, என்ன டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருக்குதோ அதை நீங்கள் கொடுத்தாகணும். இப்போ நான் சேலும் பண்ணல, பர்ச்சேஸும் பண்ணல, அப்போ நான் அப்படியே விட்டுறலாமான்னு கேட்டால் அப்படி விடக்கூடாது. சேலும் பண்ணல, பர்ச்சேஸும் பண்ணலன்னா எல்லாமே ஜீரோன்னு நீங்கள் போய் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபைலிங்கை முடிங்க. நீங்கள் டேக்ஸ் எதுவும் கட்டுற மாதிரி வராது. ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக மாதம் பண்ணியே ஆகணும். இப்போ டியூ டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த்து 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் என்ன டிரான்சாக்ஷன், என்ன நீங்கள் சேல் பண்ணீங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ட்ரி போடணும். இந்த என்ட்ரி போடுறது வந்து GSTR 1ன்னு சொல்லுவாங்க. இந்த நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே ஜிஎஸ்டி போர்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே, நான் உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீனில் எடுத்து காட்டுறேன். உள்ளே போனீங்கன்னாவே GSTR 1க்கு கீழே டியூ டேட் அப்படின்னு சொல்லி போட்டு 11 போட்டிருக்கோம். ஓகேங்களா? 11 எந்த கரண்ட் மந்தோடைய டேட்டை போட்டு 11ன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி GSTR 3B பார்த்தீங்கன்னா 20ன்னு போட்டிருக்கோம். மேபி வந்து இந்த 11 மாறாது. இந்த 20ங்கிறது வேணால் 20, 21, 22 இப்படி மாறிட்டு இருக்கும். ஆனால் 20ங்கிறது தான் ஸ்டாண்டர்டான டேட்டு. எதுக்கு இப்படி 2 டேட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டால், GSTR 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1ங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு ரெஜிஸ்டர்னா நீங்கள் என்ன சேல் பண்ணீங்க அப்படிங்கிற கணக்கை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்டர். ஸோ GSTR 1ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்ரி மந்த்து 1ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு முந்தின மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் என்ன சேல் பண்ணீங்க அப்படிங்கிறத போய் என்ட்ரி போடணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து ஒருத்தருக்கு வந்து 5,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்றுருக்கேன். ஓகேங்களா? அவர் வந்து என் ஊர்லேயே இருக்கார் அப்படின்னா அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காருன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் GSTR 1க்கு உள்ளே போயிட்டு ஸ்டேட்டு தமிழ்நாட்டை சூஸ் பண்ணிவிட்டு 5,000 ரூபாய் டாக்ஸபிள் வேல்யூ போட்டுட்டு 12% அதுக்கு டேக்ஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 12%ங்கிறத போட்டுட்டு நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் 5,000 ரூபாய்க்கு பொருளை விற்றுருக்கீங்க, அதுக்கு 12% டேக்ஸாக நீங்கள் கட்டணும் அப்படின்னு உங்கள் ஷோ ஆகும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோனுக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலிங் முடிஞ்சிடும். இதுதான் GSTR 1ஓட ஃபைலிங் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இது வந்து நான் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன், உள்ள இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னா இதுதான். இதை நீங்கள் 11ஆம் தேதிக்கு முன்னாடி முடிச்சிருக்கணும் எப்பயுமே, எவ்ரி மந்த்து. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில ஆடிட்டர்ஸே, நல்லா தெரிஞ்ச ஆடிட்டர்ஸே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 11க்குள்ளே பண்ண மாட்டாங்க. அடுத்து அந்த இன்னொரு டியூ டேட் இருக்குது பார்த்தீங்களா, 3Bயோட டியூ டேட்டு, அது வந்து 20 வரைக்கும் இருக்கும். ஸோ இவங்க அந்த 11ங்கிற டியூ டேட்டையே விட்டுருவாங்க. விட்டுட்டு நான் 20க்குள்ளே பண்ணிக்கலாம், 17ஆம் தேதி பண்ணலாம், 18ஆம் தேதி பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி 17ஆம் தேதி 18ஆம் தேதி பண்ணுற மாதிரி இருந்தால் எதுக்கு அவங்க 2 டியூ டேட்டை தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும்? ஒரே கொஸ்டின் தான். ஜிஎஸ்டி போர்ட்டலில் ரெண்டையுமே நீங்கள் 20ஆம் தேதி பண்ணிக்கலாம்னு கொடுத்துடலாம்ல. எதுக்கு GSTR 1 வந்து 11ன்னும் 3B வந்து 20ன்னு கொடுத்துருக்குறாங்க? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். 11க்குள்ளே நீங்கள் எந்த என்ட்ரிஸ்லாம் போடுறீங்களோ அதுதான் கணக்கில் எடுத்துப்பாங்க. சரிங்களா? என்ன கணக்கில் எடுத்துப்பாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் கணக்குக்கு எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேலராக இருக்கிறீங்க, நீங்கள் இன்னொரு ரீட்டைலருக்கு பொருளை விற்றுருக்கீங்க, 10,000 ரூபாய்க்கு விற்றுருக்கீங்கன்னு வைங்க, 18% ஜிஎஸ்டி, அவர்கிட்ட 11,800 ரூபா ஜிஎஸ்டியோட சேர்த்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க. வாங்கிட்டு இந்த 1,800 ரூபா இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி, இது யாருக்கு போய் சேரணும் அப்படின்னா உங்கள்கிட்ட பொருள் வாங்கினார்ல அவருக்கு போய் சேரணும். ஏன்னா அவர் உங்கள்கிட்ட ஜிஎஸ்டியாக கட்டி இந்த பொருளை வாங்கியிருக்காரு. இந்த ஜிஎஸ்டி அவர் திரும்ப ரிசீவ் பண்ணிக்குவார். ரிசீவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொருளை திரும்ப அவர் விற்பார் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தருக்கு ஒரு கஸ்டமருக்கு விற்பார்ல,
அந்த கஸ்டமர் தான் இந்த ஜிஎஸ்டியை பே பண்ணணும். ஸோ ஏற்கனவே இவர் உங்கள்கிட்ட ஒரு ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பாரு, இந்த ஜிஎஸ்டியை அவருக்கு திரும்ப கொடுக்கணும். இதுதான் ஜிஎஸ்டியோடைய கான்செப்டே. ஸோ இப்போது நீங்கள் 11th என்ட்ரி போட்டால் மட்டும்தான் 11th இப்போ கார்த்திக்னு ஒரு நபர், அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் இது அப்படின்னு போய் என்ட்ரி போட்டு 10,000 பொருள் வாங்கியிருக்காரு, 18% ஜிஎஸ்டி அப்படின்னு என்ட்ரி போட்டு அவர்கிட்ட வாங்கின அந்த 1,800 நீங்கள் நெட் பேங்கிங் மூலயமா உங்கள் அக்கௌண்ட்டில் கட்டணும். கட்டி அந்த அக்கௌண்ட்டில் கட்டுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பின்னாடி 20ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும். இந்த என்ட்ரி போடுறோம் பார்த்தீங்களா, என்ட்ரி போடுறத 11ஆம் தேதிக்குள்ளே போட்டுடணும். போட்டால் தான் 12ஆம் தேதி 13ஆம் தேதி இந்த 2 நாளும் ஆட்டோ பாப்புலேஷன் ஆகும். ஆட்டோ பாப்புலேஷன்னா என்ன அப்படின்னா 11ஆம் தேதிக்கு வரைக்கும் யார் யாரெல்லாம் பில்ஸை போட்டாங்களோ அந்த பில்லாம் பாப்புலேட் ஆகி 14ஆம் தேதி யாருடைய ஜிஎஸ்டி நம்பரை போட்டு நீங்கள் பில் போட்டிங்களோ அவருக்கு போய் சேரும். இந்த 1,800 அமௌண்ட் அவருக்கு 2B அப்படிங்கிற காலத்தில் போய் சேரும். அதுக்காக இந்த 2 நாள் கேப்பு, 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும். ஸோ 11ஆம் தேதிக்கு உள்ள போட்ட எல்லா பில்ஸையும் 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் ஜிஎஸ்டி வெப்சைட் பாப்புலேட் பண்ணும். பாப்புலேட் பண்ணி என்ன பண்ணோம்னா யார் யாருக்கு பில்லு போட்டிங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஹோல்சேலர் அப்படின்னா உங்கள்கிட்ட 50 பேர் பொருள் வாங்கியிருப்பாங்க. இந்த 50 பேர்த்தோடைய பில்லையும் நீங்கள் GSTR 1 தனித்தனியாக ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த 50 பேர்த்துக்கும் அந்த அமௌண்ட்டை எவ்வளோ அமௌண்ட் போகணுமோ அதை செப்பரேட் பண்ணி என்ன பண்ணுவோம், ஜிஎஸ்டி போர்ட்டலில் அனுப்போம். 14ஆம் தேதி அனுப்போம். அதுக்கு தான் 11ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னா பில்லு போடணும் அப்படின்னு சொல்கிறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 15ஆம் தேதி 16ஆம் தேதி போய் என்ட்ரி போடுவாங்க. 16ஆம் தேதி போய் என்ட்ரி போட்டிங்கன்னா 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் பாப்புலேட் ஆகக்கூடிய டைமு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா எப்படி அந்த பில்லு பாப்புலேட் ஆகி நீங்கள் பொருள் விற்ற கஸ்டமருக்கு போய் சேரும்? இது நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இது நிறைய ஹோல்சேலர்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு. ரீட்டெயிலர்ஸ் நம்மளும் என்ன பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, பில்லு கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் அவங்ககிட்ட கேட்க மாட்டோம், பில்லை போட்டிங்களான்னு கேட்க மாட்டோம். கடைசியாக எங்கே போவோம்னா ஆடிட்டர் தான் போய், நான் ஏற்கனவே எனக்கு ஜிஎஸ்டியாக நான் அவருக்கு பே பண்ணியிருக்கேன் 5,000 அது எனக்கு வரணும், நீ எதுக்கு கேஷாக என்கிட்ட கேட்குற அப்படின்னு போய் ஆடிட்டர் போய் சண்டைக்கு போவாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பில்லை 11ஆம் தேதிக்குள்ளே போடாமல் விட்டுருப்பாங்க. பில்லை 11ஆம் தேதிக்குள்ளே போடலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணிட்டீங்க. ட்ரெயின் ஒரு 5,000 செலவு பண்ணி ஏசி கோச்சில் புக் பண்ணிட்டீங்க. 11 மணிக்குள்ளே நீங்கள் ட்ரெயினில் ஏறணும். ஆனால் நீங்கள் 11 மணிக்கு அப்புறம் ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து வந்து அந்த ட்ரெயினை பிடிக்க வந்தீங்க அப்படின்னா பிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா 11 மணிக்கு அந்த ட்ரெயின் கிளம்பி போயிடும், ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஜிஎஸ்டியோட டியூ டேட்டு 11ஆம் தேதிக்குள்ளே யார் யாரெல்லாம் அந்த 11 மணிக்குள்ளே யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள ஏற்றிட்டு தான் அந்த ட்ரெயின் கிளம்பும், கரெக்டாக? அந்த மாதிரி 11ஆம் தேதிக்குள்ளே எந்தெந்த பில்ஸ்லாம் வருதோ அந்த பில்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் ஜிஎஸ்டி போர்ட்டல் பாப்புலேட் பண்ணும். நீங்கள் 11க்குள்ளே என்ட்ரி போடல அப்படின்னா 11ஆம் தேதி நைட்டு ஒரு 10 மணி வச்சுக்கிங்க, ஓகேங்களா? 11ஆம் தேதி நைட்டு 10 மணிக்குள்ளே என்ட்ரி போட்டிருந்தால் மட்டுமே 12ஆம் தேதி 13ஆம் தேதி அதை கொண்டு போய் யார் பொருளை வாங்கினாங்களோ அவங்ககிட்ட சேர்க்கும். இப்போ அதை சேர்க்கிற ப்ராசஸ் 13ஆம் தேதியோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நீங்கள் 14ஆம் தேதி 15ஆம் தேதி பில்லு போட்டிங்கன்னா எப்படி போய் சேரும்? சேராது. திரும்ப இது எப்போ பாப்புலேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த மாதம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி பாப்புலேட் பண்ணும். அப்போது 11ஆம் தேதிக்கு அப்புறம் என்ட்ரி போடக்கூடிய GSTR 1 என்ட்ரி போடக்கூடிய எல்லா பில்ஸும் அடுத்த மாதம் 2Bயில் தான் போய் சேரும். இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்கள்கிட்ட ஒருத்தர் பொருளை வாங்கிட்டு போனாரா 10,000 1,800 ஜிஎஸ்டி உங்கள்கிட்ட கட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டார். இப்போது அவர் அந்த பொருளை 15,000 ஒருத்தர் விற்றுருப்பார். அதுக்கு அவர்கிட்ட என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜிஎஸ்டி ஒரு 2,500 வாங்கியிருப்பார். வாங்கிட்டு இப்போ இந்த ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இப்போ நீங்கள் அந்த 1,800 அவருக்கு அமுச்சு விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த 1,800 போக மீதி காசை மட்டும் அவர் கேஷாக போட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவார். இப்போ நீங்கள் அனுப்பாததுனால இந்த 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஃபைலிங் பண்ணாததுனால அவருக்கு இந்த 1,800 கிரெடிட் போகாது. போகாமல் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் சேல் பண்ணதுக்கான என்ட்ரியை போட்டதுக்கப்புறம் ஜிஎஸ்டி போர்ட்டலில் 2,500 டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு அவர் காட்டிடும். ஆல்ரெடி அவர் 1,800 உங்களுக்கு கொடுத்துருக்காரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி அவர் 1,800 உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் தான் பில்லை அவருக்கு 11க்குள்ளே போட்டு விடாமல் விட்டுட்டீங்க. இப்போது திரும்ப ஒரு 2,500 போட்டு கட்டணும் அப்படின்னா எப்படி அவர் போட்டு கட்டுவார்? அது கஸ்டமர் தான் வாங்குறாரு, அந்த 2,500 கஸ்டமர் தான் வாங்குறாரு. ஆனால் அவருடைய காசு ஆல்ரெடி உங்கள்கிட்ட 1,800 இருக்குல்ல. இப்போ இது 1,000 2,000 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு புரியாது. இதுவே 20,000 30,000 கணக்கு வச்சு பாருங்க. சரி 2,500 தான் நான் போட்டு கட்டிக்கிறேன் அப்படின்னு போட்டு அவர் கட்டினாலும்
இந்த அமௌண்ட்டு 20,000-ஆவோ 30,000-ஆவோ 50,000-ஆவோ இருந்தால் யாராவது போட்டு கட்டுவாங்களா? கட்ட முடியாது இல்லையா? அப்போது அவங்க கை காசும் போட்டு கட்ட முடியாது, இந்த கிரெடிட்டும் வராது, ரெண்டுக்கும் நடுவில் நிற்பாங்க. அவங்களால 20ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட்டை பண்ண முடியாது. 20ஆம் தேதிக்கு மேலே தாண்டி போச்சு அப்படின்னா பர் டேக்கு வந்து 40 ரூபா ஃபைன் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் விழுவும். இதுதான் ரெகுலராக நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து ஹோல்சேலரை எக்ஸாம்பிளாக வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது யாருன்னா ரீட்டைலர்ஸ் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹோல்சேலருக்கு இதில் பிரச்சனையே இல்லை. ஹோல்சேலருக்கு நிறைய கிரெடிட் வரும், நிறைய கிரெடிட் போகும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ஹோல்சேலர்லேருந்து பொருளை வாங்கிட்டு வரீங்கல்ல, உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஹோல்சேலர்கிட்ட பொருளை வாங்குறீங்களோ, ஜிஎஸ்டி பில் வாங்கிட்டு வரீங்களா அவர்கிட்ட, வாங்கும்போதே தெளிவாக 2 வாட்டி சொல்லுங்கள், எனக்கு 11th ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. உங்களுக்கு பொருளை யார் விற்கிறாங்களோ அவங்க GSTR 1 என்ட்ரியை 11th போடணும். நிறைய ஆடிட்டர்ஸ் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா 11th போட மாட்டாங்க. ஏன்னா 3B போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா, 3B போர்ட்டல் 14 தான் ஓப்பனே ஆகும், 12, 13 ஓப்பன் ஆகாது, 14க்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். 14க்கு மேலே ஓப்பன் ஆகும்போது 3Bக்கு ஒரு வாட்டி உள்ளே போய் என்ட்ரி போட்டு அதுக்கு ஒரு ஓடிபி வாங்கி ஒரு ஃபைலிங் பண்ணணும். முன்னாடி GSTR 1க்கு ஒரு வாட்டி என்ட்ரி போட்டு அதுக்கு ஒரு ஓடிபி வாங்கி அதுக்கு ஒரு ஃபைலிங் பண்ணணும். 2 வேலை செய்யணும். ஒரு ஆடிட்டர் மாதம் 2 வாட்டி வேலை செய்யணும். 11க்கு முன்னாடி GSTR 1க்காக ஒரு வாட்டி வேலை செய்யணும், அதுக்கப்புறம் 3Bக்காக ஒரு வாட்டி வேலை செய்யணும். இந்த 2 வாட்டி வேலை செய்கிறதையும் குறைச்சி ஒரே நாளில் முடிச்சிடலாம் ரெண்டையும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா GSTR 1 போட வேண்டிய அந்த பில்லோட என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதை 11th போடாமல் 15ஆம் தேதி போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா என்ட்ரி போடுவாங்க. என்ட்ரி போடும்போது ஏதாவது ஃபைன் வருமானு கேட்டால் ஃபைன் வராது. GSTR 1க்கு ஃபைன் வராது, 3Bக்கு தான் ஃபைன் வரும். கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா GSTR 1க்கும் ஃபைன் வச்சுருக்கணும். GSTR 1க்கும் பர் டேக்கு 50 ரூபா இல்லை 100 ரூபான்னு ஃபைன் வச்சுருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் 11th என்ட்ரி போட்டுருவாங்க. இப்போ அந்த GSTR 1க்கு ஃபைன் இல்லை அப்படிங்கிறதுனால டிலே பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 15ஆம் தேதி போயிட்டு GSTR 1 என்ட்ரி போட்டு ஓடிபி வாங்கி GSTR 1 ஃபைலிங்கும் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கே என்ன பண்ணுவாங்கன்னா 3Bயோடைய ஃபைலிங்கும் அப்பயே உடனே வந்து முடிச்சிருவாங்க. ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே வேலையில் அது முடிஞ்சிடும். ஆனால் இது யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளை வாங்கிட்டு வர நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம ரீட்டைலர் இருக்கோம்ல, நமக்கு தான் இது நஷ்டம். ஏன்னா அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டு நம்மளுடைய கிரெடிட்டுக்குள்ளே வந்து சேராதப்போ நம்ம எக்ஸஸாக கேஷாக போட்டு கட்டுற மாதிரி வரும். இது 1000 ரூபாய் 2000 ரூபாய்னா பிரச்சனை இல்லை. இப்போ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளைண்ட் வந்து 2 பேர்த்துக்கு, ஒருத்தருக்கு வந்து 8000 ரூபாய் அமௌண்ட் இந்த மாதிரி இடையில வந்து நின்றுச்சு, இன்னொருத்தங்களுக்கு 27,000 ரூபாய் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க 12ஆம் தேதி ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃபைல் பண்ணிட்டு நம்ம கேட்கும் போது அவங்க சொல்கிற பதில் என்னன்னா, நாங்கள் ஃபைல் பண்ணிட்டோம் திரும்ப ஏன் வந்து கேட்குறீங்க, நாங்கள் ஃபைல் பண்ணிட்டோமே. ஃபைல் பண்ணிட்டீங்க, ஓகே, அந்த கிரெடிட் எந்த மாதம் எனக்கு கிடைக்கும், அந்த மாதம் கிடைக்காது, அடுத்த மாதம் தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் அடுத்த மாதம் எடுத்துக்கங்க அப்படிம்பாங்க. ஓகே, நான் அடுத்த மாதம் அந்த கிரெடிட்டை எடுத்துக்கிறேன், பட் இந்த மாதம் நான் 25,000 ரூபாய் நான் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு கேஷாக கட்ட வேண்டியிருக்கு. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட ஒரு 25,000 ரூபாய் ஜிஎஸ்டியாக கட்டியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் திரும்ப இன்னொரு 25,000 ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு கட்டணும்? கட்டிட்டு நீங்கள் அடுத்த மாதம் ஒரு அந்த கிரெடிட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த மாதம் நான் அந்த கிரெடிட் எடுத்துக்கிறேன், ஓகே, இந்த மாதம் நான் அதை கேஷாக தானே கட்டி ஆகணும். இதுதான் ஜிஎஸ்டியோட டியூ டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம். அதனால் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் GSTR 1 11க்கு முன்னாடி பண்ணிடுங்க. GSTR 3Bயை 14க்கு அப்புறம் 14லேருந்து 20க்குள்ளே நீங்கள் வந்து 18ஆம் தேதிக்கு மேலாம் போயிட்டீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிடும். ஏன்னா கடைசி நேரத்தில் தான் எப்பயுமே எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ 18, 19, 20லாம் உங்களுக்கு போர்ட்டல் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும், இந்த பேமெண்ட்லாம் சரியாக ஆகாது. ஸோ 17ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் 3Bயோட பேமெண்ட்டை பண்ணி முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.